Hello friends, welcome to Russian Paradise. இந்த வீடியோ first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு all பட்டன் கொடுங்க. அப்ப எங்களோட நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். Hello friends, welcome to Russian Paradise. Today is going to be a big day. We have a one-day tour celebrating with my brother and my grandparents. So firstly, we came to New Zealand Air Force Museum. Come on, let's go. Friends, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நியூசிலாந்து ஏர் ஃபோர்ஸ் மியூசியம். வாங்க உள்ள போலாம். Friends, இதுதான் மியூசியமோட என்ட்ரன்ஸ். இது எங்க வீட்ல இருந்து 4.2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. It just took 6 minutes for us to reach. குட் நியூஸ் என்னன்னா இந்த மியூசியம் வந்து ஃப்ரீ என்ட்ரி. யார் வேணா எப்போ வேணா போய் பார்க்கலாம். இந்த கிளைடர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே பார்த்தோம். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ரோல் ஆஃப் ஆனர். இந்த ரோல் ஆஃப் ஆனர்ன்றது என்னென்னா ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணி நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண எல்லார் பேருமே இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியமுக்கு வரவங்க அந்த நேமுக்கு பக்கத்தில் ரோஸ் பெட்டல்ஸை வந்து அவங்க ஸ்டிக் பண்ணலாம். அது வந்து அவங்கள கௌரவிக்கும்படியாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பேர் பாப்பீஸ். இது என் ஸ்கூலில் வார் பற்றி படிக்கும்போது என் டீச்சர் எனக்கு சொல்லி தந்தாங்க. நாங்கள் மியூசியமை சுற்றி பார்க்கும்போது பாப்பா டயர்டாகி தூங்கிட்டான். ஸோ பாட்டி மியூசியமில் இருக்க கெஃபேல அவனை உட்காந்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த மியூசியம் ட்ரிப் வந்து ஒரு என்ஜாயபிள் ட்ரிப்பாக இருந்தது. எதனாலனா நான் முன்னாடி பார்க்காத ஏர்கிராஃப்ட்லாம் நான் இப்போ பார்த்தேன். நியூசிலாந்து வார் டைமில் யூஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட்ஸ், கிளைடர்ஸ் அண்ட் பிளெயின்ஸ் இந்த மியூசியமில் இருந்துச்சு. மியூசியமில் இருக்க இந்த வேனில் வார் அண்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதுதான் நான் இப்போ உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேனில் பேம்ப்ளெட்ஸ் இருந்தது. அது வந்து நியூசிலாந்து நேவி, நியூசிலாந்து ஆர்மி அண்ட் நியூசிலாந்து ஏர்ஃபோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸாக போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பேம்ப்ளெட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூசியமில் எவ்வளோ ஏர்க்ராஃப்ட்ஸ், கிளைடர்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆரஞ்சு கிளைடர் தான். அது எதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, நான் ஒரு படம் பார்த்தேன், சோனிக்குன்னு அந்த படம் பேர். அதில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு க்ரீச்சர் மாதிரி வரும். அது இந்த கிளைடர் தான் யூஸ் பண்ணோம். என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்த மியூசியமில் எனக்கு பிடிச்ச பிளேன் இந்த பிளேன் தான். இங்கே இது ரொம்பவே அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மியூசியம்லேயே முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா கார்கோ ஃப்ளைட்ஸ். இந்த ஃப்ளைட்டில் தான் ஏர்மேன் கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மியூசியமில் கார்கோ டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது குறிப்பிட்ட டைம் ஸ்லாட்ஸ்லாம் நடக்குது. நாங்கள் போகும்போது அந்த டைம் ஸ்லாட் அவைலபிளாக இல்லாதனால எங்களால் பார்க்க முடியல. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாங்க. So we're going to get into this plane. Is it a plane? Not a jet. It's a rescue one.
இங்கே பாரு. இந்த மியூசியமில் மேலெல்லாம் ஹெலிகாப்டர் ஷோகேஸ்க்கு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஒரு ஜெட்டோட இன்ஜின். எதை பார்த்துட்டு இருக்கா பாருங்க நீங்களே மக்களே. ஆல் பிளாக்ஸ் கோல்டன் கலர்ல இருக்கு. இந்த மியூசியமில் கெஃபே இருந்த மாதிரி இன்னொரு ஷாப் இருக்குது. அது எதை பற்றினா இந்த ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் ரிலேட்டடான ட்ரெஸ் அண்ட் டாய்ஸ். இந்த மியூசியமில் ஒரு தனி செக்ஷன் இருக்குது. அது என்ன செக்ஷன்னா ஏர்ஃபோர்ஸோட ஆர்டிஃபேக்ட்ஸ் செக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஷனை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எதனாலனா நான் என் லைஃப்பில் முன்னாடி பார்க்காத ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. இங்கே ஆல்மோஸ்ட் 100 years ஓல்ட் ஏர்மேன் யூஸ் பண்ண வாட்சஸ், காகிள்ஸ் அண்ட் ஷூஸை நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லை, அதே மாதிரி ஹியூமன் ஸ்கல்ப்சர்ஸும் இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிளேனோட இன்ஜின் அண்ட் அந்த பிளேனோட மாடல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டாகோட ஸ்கல்ப்சர் இருக்குது பாருங்கள். எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப ரசித்து நான் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஸ்கல்ப்சரும் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸோ டு நாட் டூ இட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி டெலிகிராம் மெசேஜை பார்த்ததே இல்லை. இந்த மியூசியமில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள்.
அந்த காலத்தில் டெலிகிராம் மெசேஜ் பற்றியா இட் மெசேஜ் ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் யுவர் ஹஸ்பண்ட் வாரண்ட் ஆஃபீஸர் previously reported missing is now reported to have lost his life. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் செக்ஷன் எண்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருந்தது. அது உள்ளே என்ன இருந்துச்சுன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்த ஏர்ப்ளைன்ஸை விட இந்த ஏர்ப்ளைன்ஸ் வந்து ஜைஜாண்டிக்காக பெருசாக சூப்பராக இருந்துச்சு. இதே மியூசியமில் ஒரு பிளெயின் கேம் இருந்துச்சு. அதை நானும் அப்பாவும் விளையாடி என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தம்பி கூட விளையாடிட்டு இருந்திருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பழைய காலத்து ட்ரக்கு. இந்த மியூசியமில் ஒரு எஸ்கேப் ரூம் இருந்தது. அங்கே நானும் ஜீவனும் உள்ளே போய் எஸ்கேப் ரூம் உள்ளே போயிட்டு எல்லா ரூம்ஸையும் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக எக்ஸிட் டோர் வழியாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இந்த இடத்துல மேலெல்லாம் ஷோகேஸ்க்கு பிளேன்ஸ் அண்ட் கிளைடர்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு எக்ஸாக்டாக நேம் தெரியல, ஆனால் அதை நான் டேங்க் ஷூட்டர்னு சொல்லிக்கிட்டேன்.
இது என்னன்னா உள்ளே போயிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பைலட்டோட யூனிஃபார்மும் வுடன் ப்ராப்பெல்லர்ஸும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்சஸ். இதில் போய் நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏரியா மாதிரி இது உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.